உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விளைவுகள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுதான் திரும்ப இந்த பஞ்சாயத்தை கூட்ட சொன்னேன். நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி, பேச. நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணி என்னை ஊரை விட்டே போக சொன்னீங்க. நான் இந்த பழி பாவத்தை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து போறதுக்கு தயாரா இல்லை. செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண போறியா? என்ன பிராயச்சித்தம் பண்ண போற? ஐயா, நான் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா சொன்னாங்க. இனிமேல் யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா, அவங்க லைஃபே போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா நானே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னால ஒரு பொண்ணோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த நிமிஷமே நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார். ஐயா, இவன் முடிஞ்சு போன பஞ்சாயத்தை திரும்ப குட்டி டிராமா பண்றான். அப்போ ஒரு பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்றான்னா அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டா போதுன்ற மாதிரில பேசுறான். தம்பி, உனக்கு தண்டனை கொடுத்தது தான், கிளம்பு. அதை நீங்க சொல்லாதீங்க, பஞ்சாயத்து தலைவர் சொல்லட்டும். என்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுல அவங்க கண்ணீரை நான் தானே துடைக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணாதான் நான் செஞ்ச பாவம் போகும். இல்ல, நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ தானம்மா சொன்ன நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்றேன்னு தானே சொல்றேன். அதே வேணான்னு சொல்ற? இல்ல, இவன் தப்பானவன். இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, இது நியாயமே இல்ல. இந்த மாதிரி ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த பொண்ணு நிம்மதியா இருக்க முடியும்? ஏங்க, அந்த பொண்ணு தான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல, அதான் நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அவங்க தான் இப்ப அதை மறுக்கிறாங்க. ஏமா, தம்பிதான் வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லுதே, அதை ஏத்துக்கிட்டா என்னம்மா? நீ வேணான்னு மறுக்கிறத பார்த்தா உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாங்க ஒண்ணு அப்படிதான் நினைப்போம். நீ தானே சொன்ன அவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி, அப்புறம் ஏமா கல்யாணம் வேணாங்கிற? அதானே, கல்யாணம் பண்ணிக்கோமா, தாலி கட்ட தயாரா இருக்காங்க. தாலி கட்டிக்கோமா, என்னை எதுக்கு வர சொன்ன டிரைவர்? மேடம், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் மேடம். எப்படி நிரூபிப்பேன்? அந்த பொண்ணு கிட்ட நான் தப்பா நடந்துக்க பார்த்தது தானே பழி போட்டாங்க. நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறேன். என்ன சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவ சொன்னது போய். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அவ எல்லா உண்மையும் வெளியே சொல்லிடுவா மேடம். உன் யோசனை எல்லாம் சரிதான். ஆனா பஞ்சாயத்து பண்ணது சாதாரண ஆள் இல்ல, ஆள வந்தார். ஏற்கனவே பேசி முடிச்ச பஞ்சாயத்துக்கு அவரை மறுபடியும் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது மேடம், கஷ்டம்தான். ஆனா தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுங்க. அவர்கிட்ட இதை விலைக்கு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா தட்ட மாட்டாரு. சரி, பேசி சம்மதிக்க வச்சு திரும்ப பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா நீ சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா?
நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் மேடம். அதுக்கு நான் பொறுப்பு. இந்த தம்பி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கோமா. பண்ணிக்கோமா. ஏம்மா தயங்குற? கல்யாணம் பண்ணிக்கோ. தயங்குறத பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? கல்யாணம் பண்ணிக்கோமா? கல்யாணம் பண்ணிக்கோமா. கல்யாணம் பண்ணிக்கோமா? ஏன் தயங்குற? கல்யாணம் தயாரா இருக்கான்ல? கல்யாணம் பண்ணிக்கோமா? நிறுத்துங்க. என்ன யோசிக்கிற? பேசாம இருங்க. ஏம்மா, நீதானே என் வாழ்க்கை போச்சு, மான மரியாதை போச்சுன்னு சொன்ன. இந்த பையன் ஏதோ வயசு கோளாறுல தெரியாம தப்பு பண்ணிட்டான். இப்ப அவனே தப்ப உணர்ந்து வாழ்க்கை தரேன்னு சொல்றப்போ நீ எதுக்காக தயங்குற? இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் பண்ணி கொடுக்க சொல்றேன். சாமுண்டீஸ்வரி, இவங்களுக்கு கல்யாணம் நடந்தா இவங்க வாழ்க்கை உன் பொறுப்பு. இவங்களுக்கு வீடு வாசல், வேலை, வருமானம் இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். நான் நிச்சயமா செய்யறேங்க ஐயா. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கறேன். அதான் அம்மாவே உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல. அப்புறம் என்னமா உனக்கு தயக்கம்? கல்யாணம் பண்ணிக்கோமா. தம்பி தாலி கட்டுப்பா. சிலம்பம், இந்த தாலி இப்பயே அவ கழுத்துல கட்டு. யோசிக்காதம்மா, தாலி கட்டிக்கோ. தம்பி தாலியை கட்டுங்க தம்பி. தாலி கட்டுப்பா. தாலி கட்டிக்கோ. தாலி கட்டிக்கோமா. நிறுத்துங்க. தாலி கட்டுப்பா. யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் தான் இவளோட லவர். ஓ, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தப்போ சிவனடி ஐயா தான் எங்க கையில காசு கொடுத்து சாமுண்டேஸ்வரி மேடம் வீட்டுல நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவங்க வீட்டு டிரைவர் மேல தேவையில்லாம பழி போடணும்னு சொன்னாருங்கய்யா. அதை தங்கி எவ்வளவு செஞ்சா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.